பெண்களுக்கு மன வலிமையும் தைரியமும் கடவுள் இயற்கையாகவே கொடுத்துருவாரு. சில பெண்கள் கடவுளிடம் ஆழமான நம்பிக்கையும் பக்தியும் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும் பெண்களுக்கு பல அதிசயங்கள்லாம் நடக்கும். இந்த கடவுள் மீது ஆழமான நம்பிக்கை வைத்திருக்கும் பெண்களை யாராவது காயப்படுத்தினாலோ, அவங்க மனசு கஷ்டப்படும்படி நடந்தாலோ, அவங்க அதுக்கெல்லாம் கவலையே பட மாட்டாங்க. அவங்க ரியாக்ட் பண்ணவே மாட்டாங்க. அவங்க ஈஸியாக மறந்து மன்னிச்சிடுவாங்க. கஷ்டப்படுத்தினவங்களே திரும்ப அவங்க கிட்ட பேசுகிற மாதிரி அந்த கடவுள் அவங்க மனசை மாற்றிடுவாங்க. இந்த கடவுள் மீது முழுசாக நம்பிக்கை வைத்திருக்கும் பெண்கள் எங்கே ஒன்றாலும் தைரியமாக போவாங்க. அவங்க போகும்போது அந்த இறைசக்தி கூட வருதுன்னு அவங்களுக்கு நம்புவாங்க. அதனால் அவங்க பயப்படவே மாட்டாங்க. இந்த கடவுளை முழுசாக நம்புகிற பெண்கள், பக்தியாக இருக்கிற பெண்கள் வீட்டில் பூஜை பண்ணும்போது கூட அவங்க கடவுளிடம் எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், நாடு சுபிட்சமாக இருக்கணும் அப்படின்னு அவங்க கடவுளிடம் வேண்டிப்பாங்க. அது மாதிரி அவங்க வேண்டுறதால அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அந்த வீட்டில் இருக்கும். அந்த வீட்டில் இருக்கிறவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த வீட்டில் சண்டையே நடக்காது. இந்த கடவுளிடம் பக்தியாக நம்பிக்கையாக இருக்கிறவங்களுக்கும் நிறைய கஷ்டம் வரும், நிறைய சோதனை வரும். அவங்க அதெல்லாம் ஈஸியாக கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. அவங்க கடவுள்கிட்ட சரணாகதி அடைஞ்சிடுவாங்க. அவங்க கடவுளே பயப்பட மாட்டாங்க, எதுக்கும் தைரியமாக இருப்பாங்க. எது வந்தாலும் பார்த்துக்கலாம், கடவுள் இருக்கிறாரு, அவர் ஏதாவது சரி பண்ணுவார், அவர் நமக்கு வழி நடத்துவார் அப்படின்னு அந்த கடவுள் மீது நம்பிக்கையாக இருக்கிறதால அதுலேருந்து ஈஸியாக கடந்து போயிடுவாங்க. அவங்க அது அவங்களுக்கு எப்படி நடந்ததுன்னே அவங்களுக்கே தெரியாது. அவங்க ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. யார் மூலமாவது அந்த உதவி செஞ்சு அவங்களுக்கு அதுலேருந்து மீண்டு வந்துடுவாங்க. அந்த கடவுள் மீது நம்பிக்கையாக பக்தியாக இருக்கிறவங்களுடைய முகத்தை நீங்கள் பாருங்களேன். அது அவங்களுக்கு எப்பவும் பொலிவாக பிரகாசமாக இருப்பாங்க. அவங்க அந்த டிவைன் க்ளோ தெரியும். எந்த அழகு சாதன பொருளும் அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. அவங்கக்கிட்ட எல்லாரும் பேசணும்னு நினைப்பாங்க. அவங்கக்கிட்ட யாராவது பேசுனா அவங்க ஆறுதலாக பேசுவாங்க. ஏதாவது கஷ்டம்னு சொன்னால் கூட சரியாயிடும், நீ கவலைப்படாத, கடவுள் இருக்காரு, அவர் வழி நடத்துவார் அப்படின்னு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. அவங்க மனசில் பொறாமையோ தீய எண்ணமோ அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஏன்னா அவங்க பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கினே இருப்பாங்க. அதனால் அவங்க எல்லாமே கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடுறதால அவங்க எப்போ சந்தோஷமாக இருப்பாங்க. இது மாதிரி ஒரு அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.